வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். துரத்தி சுடப்பட்ட துப்பாக்கிதாரிகள் அதிரும் தென்பகுதி. அம்பாறையில் வேன் குடை சாய்ந்து விபத்து, 3 பேர் காயம். சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய ஒருவர் கைது. யாழில் இறுதி ஊர்வலத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. களுத்துறை ஹோட்டல் ஒன்றிற்கு அருகில் மீட்கப்பட்ட சடலம். மனைவி அதிக கடன் பெற்ற விரக்தியில் யாழில் கணவன் விபரீத முடிவு. ரயில் மோதி விபத்துக்குள்ளான யானைகளில் மேலும் ஒரு யானைக்குட்டி உயிரிழப்பு. தகவல் கொடுத்தால் 10 லட்சம் பணப்பரிசு. தொடரும் கொலை சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டும். தொடர்பான விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கொலை சம்பவங்கள் நடந்து வரும், கொலை கலாச்சாரம் இருந்து வரும் நிலையில் நாட்டு மக்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதனால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இதுகுறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள். நீதிபதிகளினதும் சட்டத்தரணிகளினதும் பாதுகாப்பு கூட பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். அம்பாறை மகியங்கடை வீதியில் வெளிக்குமர பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த வேனொன்று வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வேனின் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் போது வேனின் சாரதி உட்பட 3 காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகள் மற்றும் துப்பாக்கிகள் குறித்து தகவல் அளிக்கும் பொதுமக்களுக்கு பணப்பரிசில்கள் வழங்கப்படும் என்று பதில் போலீஸ் மா அதிபர் கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் தற்போது நடைபெற்று வரும் விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1997 என்ற இலக்கமூடாக இதுபோன்ற தகவல்களை வழங்க முடியும் என்றும், T56 ரக துப்பாக்கி குறித்த தகவல்களை வழங்கினால் 10 லட்சம் ரூபாய் வரை பணப்பரிசில் வழங்கப்படும் எனவும் கூறிய பதில் போலீஸ் மா அதிபர் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பேணப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு கொழும்பு பிரதான ரயில் பாதையில் மீனக்கயா கடுகதி ரயில் மோதி படுகாயமடைந்த மற்றொரு காட்டு யானை குட்டி உயிரிழந்துள்ளது. அதன்படி ரயிலில் மோதி இதுவரை 7 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. கடந்த 19ஆம் திகதி இரவு 11:20 மணியளவில் மீனக்கயா கடுகதி ரயிலில் மோதிய 7 காட்டு யானைகளில் 6 யானைகள் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். யாழ் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நவாலி பகுதியில் இச்சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் இதுகுறித்து மானிப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் அவரது சடலமானது மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நவாலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த 47 வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார். மனைவி அதிக கடன் பெற்றதன் காரணமாகவே குறித்த நபர் மனவிரக்தியால் உயிர் மாய்த்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குடும்பஸ்தரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி A.J. பாலசிங்கம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட வெட்டுமகட பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. களுத்துறை வெட்டுமகட பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு அருகில் நபரொருவர் விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த நபரை நாகொடை வைத்தியசாலையில் அனுமதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் களுத்துறை தெற்கு நாகொடை பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. அத்துடன் சம்பவ இடத்திற்கு அருகில் வைத்து கையடக்க தொலைபேசி மற்றும் சைக்கிள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பில் களுத்துறை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
இந்த விபத்தில் 5 பேர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோப்பாய் மத்தியைச் சேர்ந்த 30 வயதுடையவரே விபத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கோப்பாய் பகுதியில் அண்மையில் உயிரிழந்தவரின் இறுதிக் கிரிகைகள் நேற்றைய தினம் நடைபெற்று தகன கிரிகைக்காக பூதவுடலை கோப்பாய் கைத்தடி வீதியில் உள்ள இந்து மயானத்திற்கு எடுத்து சென்றவர்கள் மீது வீதியால் மிக வேகமாக வந்த வாகனம் மோதி தள்ளிவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது. அனுராதபுரம் மதவாச்சி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட வகமல் கொள்ளேவ பிரதேசத்தில் சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். மதவாச்சி போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வகமல் கொள்ளேவ பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பெக்கோ இயந்திரம், உபகரணங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். நேற்று இரவு மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்ட போலீசார் சந்தேக நபர்களை அழைத்துச் சென்றபோது போலீசாரிடமிருந்த துப்பாக்கியை பறித்து அவர்களை சுட முயன்ற போது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனத்துங்க கூறுகையில், நேற்று இரவு 9 மணியளவில் கொட்டாஞ்சேனை தெருவில் உள்ள கைபேசி விற்பனை நிலையம் ஒன்றினுள் சசிகுமார் என்ற 38 வயது நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச்சூடு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேரால் நடத்தப்பட்டது. சுடப்பட்ட நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு உயிரிழந்தார். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட 2 குற்றவாளிகளும் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்லும் போது போலீசார் துரத்திச் சென்று கைது செய்தனர். இதன்போது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் துப்பாக்கியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் நேற்று இரவு சந்தேக நபர்கள் மறைத்து வைத்திருந்த மற்ற ஆயுதங்கள் குறித்து போலீசார் தகவல் அளித்ததை அடுத்து அவர்கள் அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு சந்தேக நபர்கள் போலீஸ் அதிகாரிகளின் துப்பாக்கிகளை பறித்து அவர்களை சுட முயன்றனர். இதன்போது போலீஸ் அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 சந்தேக நபர்களும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் காயமடைந்த நிலையில் அவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். துரத்தி சுடப்பட்ட துப்பாக்கிதாரிகள் அதிரும் தென்பகுதி. அம்பாறையில் வேன் குடை சாய்ந்து விபத்து, 3 பேர் காயம். சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய ஒருவர் கைது. யாழில் இறுதி ஊர்வலத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. களுத்துறை ஹோட்டல் ஒன்றிற்கு அருகில் மீட்கப்பட்ட சடலம். மனைவி அதிக கடன் பெற்ற விரக்தியில் யாழில் கணவன் விபரீத முடிவு. ரயில் மோதி விபத்துக்குள்ளான யானைகளில் மேலும் ஒரு யானைக்குட்டி உயிரிழப்பு. தகவல் கொடுத்தால் 10 லட்சம் பணப்பரிசு. தொடரும் கொலை சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.